வெல்கம் டு ஃபீனிக்ஸ் நவீன் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ் மீடியத்துக்கான பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ பார்க்கறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 2026-27 மகாராஷ்டிரா பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு அறிவிக்கப்பட்ட கடன் தள்ளுபடி திட்டத்தின் பெயர் என்ன? ஸோ அந்த திட்டத்தோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் புண்ணியஸ்லோக் அஹிபில்பாய் ஹோல்கர் கிசான் ரின் மாஃபி யோஜனா. அதுதான் வந்து திட்டத்தோட பேர். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 2026-27 ஆண்டுக்கான மகாராஷ்டிரா பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார்? ஸோ யார் வந்து தாக்கல் செஞ்சாலும் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் தேவேந்திரா ஃபட்னாவிஸ். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு எந்த தளத்தை பயன்படுத்துவதை தடை செய்தது கர்நாடக அரசு முன்மொழித்துள்ளது? ஸோ 16 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு எந்த தளத்தை வந்து தடை செஞ்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் சமூக ஊடகங்கள். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 13 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சமூக ஊடகத்தை தடை விதிக்க பரிசீலித்த வருவதாக கூறிய ஆந்திர பிரதேச முதல்வர் யார்? ஸோ ஆந்திர பிரதேஷ் முதல்வர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் என் சந்திரபாபு நாயுடு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, முதல் கேலோ இந்தியா பழங்குடி விளையாட்டு 2026 எந்த மாநிலத்தில் நடைபெறும்? ஸோ எந்த மாநிலத்தில் வந்து நடைபெறும் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் சத்தீஸ்கர். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 2026 ஆண்டுக்கான கேலோ இந்தியா பழங்குடியின விளையாட்டு போட்டிகளில் எப்போது நடைபெறும்? ஸோ எப்போ நடைபெறும் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் மார்ச் 25 முதல் ஏப்ரல் 6, 2026 வரை. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 2026 ஐசிசி ஆண்கள் T20 உலகக்கோப்பையில் அதிக ரன்கள் எடுத்தவர் யார்? யார் அதிக ரன்கள் எடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் சஹித் சாதா பெர்ஹான். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 2026 ஐசிசி T20 உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டி எந்த மைதானத்தில் நடைபெற்றது? ஸோ எந்த மைதானத்தில் வந்து நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் நரேந்திர மோடி மைதானம், அகமதாபாத். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, பிப்ரவரி 27, 2026 அன்று இந்தியாவின் அந்நிய செலவாணி கையிருப்பு எத்தனை பில்லியன் டாலர்கள் என்ற சாதனை அளவை எட்டியது? ஸோ எவ்வளவு பில்லியன் டாலர்கள்? 728.49 பில்லியன் டாலர்கள். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, மத்திய ஆயுத காவல் படை CISF இன் நிறுவனம் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? மார்ச் 10. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 2025 ஆண்டு தெலுங்கானா காட்டா திரைப்பட விருதுகளில் தி கேர்ள் சைல்ட் திரைப்படத்திற்கான சிறந்த நடிகைக்கான விருதை பெற்றவர் யார்? ஸோ யார் விருது பெற்றா? ராஷ்மிகா மந்தானா. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, தெலுங்கானா கத்தார் திரைப்பட விருதுகள் அந்த அமைப்பால் ஏற்பாடு செய்யப்படுகின்றன? ஸோ எந்த அமைப்பு? தெலுங்கானா திரைப்பட மேம்பாடு கழகம், TFDC. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, பெண்கள் அதிகாரம் அளிப்பதற்கான $500 மில்லியன் சமூக கடன் திட்டத்தை எந்த வங்கி அறிமுகப்படுத்தியது? ஸோ எந்த வங்கி அறிமுகப்படுத்தியது? பாரத ஸ்டேட் வங்கி, SBI. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, SBI சமூக கடன் முயற்சி எந்த ஐக்கிய நாடுகள் சபையின் நிலையான வளர்ச்சி இலக்கோடு தொடர்புடையது? ஸோ எந்த ஐக்கிய நாடு நிலையான வளர்ச்சி இலக்கு 5, பாலின சமத்துவம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, பினோபேமெண்ட்ஸ் வங்கியின் இடைக்கால தலைமை நிர்வாக அதிகாரியாக யாரை நியமிக்க ரிசர்வ் வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது? ஸோ அதுக்கான ஆன்சர் கேதன் மெர்ச்சன்ட். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 2026 ஆஸ்திரேலியா கிராண்ட் பிரிக்ஸை யார் வெல்வார்கள்? ஆன்சர் ஜார்ஜ் ரசல். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இந்தியா இதுவரை எத்தனை முறை ஐசிசி ஆண்கள் T20 உலகக்கோப்பை வென்றுள்ளது? ஸோ எத்தனை முறை வென்றது? 3 முறை, 2007, 2024, 2026. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 2026 ஐசிசி T20 உலகக்கோப்பையில் இந்தியா அணியின் கேப்டனாக இருந்தவர் யார்? ஸோ யார் கேப்டன்? சூரியகுமார் யாதவ்.
நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 1965 இந்தியா பாகிஸ்தான் போரில் வீர் சக்கர வீர் சக்கர விருது பெற்ற கேஜி ஜார்ஜ் எந்த ராணுவ பிரிவை சேர்ந்தவர்? அதுக்கான ஆன்சர் இந்தியா ராணுவத்தில் சிக்னல்கள் படை. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, சார்பஞ்ச் பதவி வேண்டாம் என்று சொல்லுங்கள் பிரச்சாரத்தை எந்த அமைச்சகம் தொடங்கியது? அதுக்கான ஆன்சர் பஞ்சாயத் ராஜ் அமைச்சகம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஐஐடி பாம்பே மற்றும் எந்த உலகளவிய நிறுவனம் நிலைத்தன்மை திறன்கள் மற்றும் புதுமைக்கான சிறப்பு மையத்தை அமைப்பதாக அறிவித்தன? ஆன்சர் எனிவேல். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் மிசோ மொழியை சேர்க்க எந்த மாநில சட்டமன்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது? இதுதான் ஆன்சர் மிசோரம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, மகாராஷ்டிரா சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட திருத்தத்தின்படி நகர்ப்புறங்களில் எந்த வகையான அரசு நிலத்தை பொது மேம்பாட்டு பணிகளுக்கு பயன்படுத்தலாம்? ஆன்சர் பேரன் நேச்சர் நிலம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமப்புற வீடுகளுக்கு அதிவேக இணையத்தை வழங்குவதை நோக்கமாக கொண்ட உத்தரப்பிரதேச அரசின் திட்டம் என்ன? கங்கா திட்டம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இந்தியாவின் முதல் முழு நீல வலையை மெட்ரோ பாதை எந்த நகரத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் புதிய டில்லி. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, தேசிய காலநிலை அடுக்கு கண்டுபிடித்த சவாலை எந்த அமைப்பு தொடங்கியுள்ளது? அதுக்கான ஆன்சர் நபார்ட், வேளாண்மை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, நபிபியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட எந்த பெண் சிறுத்தை குனு தேசிய பூங்காவில் 5 குட்டிகளை பெற்றுள்ளது? எந்த பெண் சிறுத்தை? ஜுவாலா. குனு தேசிய பூங்காவில் சமீபத்தில் குட்டிகள் பிறந்த பிறகு இந்தியாவில் மொத்த சிறுத்தைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? இந்தியாவில் மொத்தம் எத்தனை சிறுத்தைகள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் 53. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஐபிஎல் 2026 பாரம்பரிய 74 போட்டிகளுக்கு பதிலாக தோராயமான எத்தனை போட்டிகள் விளையாட வாய்ப்புள்ளது? எத்தனை போட்டிகள் வாய்ப்புள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் தோராயமாக 84 போட்டிகள். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஐபிஎல் 2026 பட்டத்தை வென்ற அணி எது? எந்த அணி பட்டத்தை வென்றது? ராயல் சேலஞ்சர் பெங்களூர் RCB. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, சமீபத்திய ஐசிசி மகளிர் ஒருநாள் பேட்டிங் தரவரிசையில் எந்த இந்தியா வீராங்கனை முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டனர்? எந்த பெண் வீராங்கனை? அதுக்கான ஆன்சர் ஸ்மிருதி மந்தனா. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, மகளிர் ஒருநாள் போட்டி பேட்டிங் தரவரிசையில் இந்தியா கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் எந்த இடத்தை தொடர்கிறார்? எந்த இடம்? 8வது இடம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இந்தியாவில் மிகப்பெரிய விமான நிறுவனமான இண்டிகோவின் தலைமை நிர்வாக அதிகாரி பதவியை சமீபத்தில் ராஜினாமா செய்தவர் யார்? யார் ராஜினாமா செஞ்சாங்க? பீட்டர் எல்ட்ரஸ். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இண்டிகோவின் தலைமை நிர்வாக அதிகாரியின் ராஜினாமாவுக்கு பிறகு இடைக்கால தலைமை நிர்வாக அதிகாரியாக யார் நியமிக்கப்பட்டுள்ளனர்? ஆன்சர் ராகுல் பாட்டியா. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, புதிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி தொடரில் இந்திய அரசாங்கத்தால் எந்த புதிய அடிப்படை ஆண்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2022-23. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 2010 பத்மஸ்ரீ விருது பெற்ற சமீபத்தில் காலமான இந்தியா வரலாற்றின் பிரபல இந்தியாவியலாளரின் பெயர் என்ன? ஆன்சர் ஹெர்மன் குல்கே. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, நாகௌரி வேத்கிக்கு எந்த அமைப்பு பதவி வழங்கியது? எந்த பதவி வழங்கியது? தாவர வகைகள் மற்றும் விவசாயிகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் PPVFRA. அந்த அமைப்பு தான் வழங்குனாங்கன்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, சுமார் 600 கிலோகிராம் எடையுள்ள எந்த நாசா செயற்கைக்கோள் பூமியின் வளிமண்டலத்தை மீண்டும் நுழைய உள்ளது? ஆன்சர் வேன் ஆலன் பிராக் ஏ. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, எல்பிஜி மற்றும் இயற்கை எரிவாயு விநியோகத்தை பாதுகாப்பு இந்திய அரசால் எந்த சட்டம் செயல்படுத்தப்பட்டது? ஆன்சர் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஈரானின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் சுமார் 90% முக்கிய மயானமாக எந்த தீவு உள்ளது? அதுக்கான ஆன்சர் கார் தீவு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, உலக பாரத தடகள கிராண்ட் பிரிக்ஸ் 2026 ஆண்கள் உயரம் தாண்டுதல் T63 பிரிவில் தங்க பதக்கம் வென்ற இந்திய தடகள வீரர் யார்? அதுக்கான ஆன்சர் ஷைலேஷ் குமார். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 2026 மகளிர் ஹாக்கி உலகக்கோப்பை தகுதி சுற்றில் வேல்ஸுக்கு எதிரான போட்டியில் ஹேட்ரிக் எடுத்த இந்திய வீராங்கனை யார்? ஸோ யார் ஹேட்ரிக் எடுத்தாங்க? நவ்னீத் கவுர். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஃபார்பஸ் உலக பில்லியன்கள் பட்டியல் 2026 படி இந்தியாவில் எத்தனை பில்லியனர்கள் உள்ளன? எத்தனை பில்லியனர்கள் இருக்காங்க? 229. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 2026 ஆண்டு இந்தியாவிலும் ஆசியாவிலும் யார் பணக்காரர்? ஸோ இந்தியாவிலும் ஆசியாவிலும் யார் பணக்காரன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் முகேஷ் அம்பானி. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, பிரபல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் தகழி சீனிவாசன் எந்த நகரத்தில் காலமானார்? எந்த நகரத்தில் இறந்தாங்க? பெங்களூர். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, சத்தீஸ்கர் மாத சுதந்திர மசோதா 2026 எந்த நகரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் குழுவால் அங்கீகரிக்கப்பட்டது? ஸோ யாரால அங்கீகரிக்கப்பட்டது? ராய்ப்பூர். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இந்தியாவின் முதல் நுண்பாசி அடிப்படையிலான காற்று சுத்திகரிப்பு கோபுரம் பியூர் ஏர் கோபுரம் எந்த நகரத்தில் நிறுவப்பட்டுள்ளது? ஸோ பியூர் ஏர் கோபுரம் எந்த நகரத்தில் நிறுவப்பட்டது? புதிய டெல்லி. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, சர்வதேச எரிசக்தி நிறுவனம் அதன் வரலாற்றின் மிகப்பெரிய அவசர எண்ணெய் வெளியீட்டில் எத்தனை மில்லியன் பீப்பாய்கள் எண்ணெயை வெளியிடுவதாக அறிவித்தது? ஸோ எவ்வளவு எண்ணெய்? 400 மில்லியன் பீப்பாய்கள். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, சர்வதேச நதிகள் பாதுகாப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? ஸோ எந்த டேட்ல கொண்டாடுறாங்க? மார்ச் 14. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, சர்வதேச நதிகளுக்கான நடவடிக்கை தினம் 1997 ஆண்டு எந்த நாட்டில் கிரிட்டிபார் நகரில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் பிரேசில். ஸோ இதோட கொஷின்ஸ் முடியுது. ஸோ நம்ம பார்ட் 3ல ரிமைனிங் கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A கம்ப்ளீட் பொது தமிழ் சிலபஸ் வைஸ் பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணிக்கும். இந்த பிடிஎஃப்ல பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் அஃபிஷியலா கொடுத்த சிலபஸ்ல மொத்தம் 7 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 6ல இருந்து 12வது வரைக்கும் நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ்ல இருந்து அழகா தொகுத்து வந்து கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃபோட பெனிஃபிட் என்னன்னா 6ல இருந்து 12 வரைக்கும் நீங்க ஒவ்வொரு புக்கா தேடி நீங்க நோட்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இதிலே தொகுத்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து நிறைய டைம் வந்து சேவ் ஆகும். இந்த பிடிஎஃப் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா மிக குறைந்த விலையில் 99 ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு தமிழ் 99 ருபீஸ் பிடிஎஃப்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் பற்றி மேற்கொண்டு சொல்கிறோம்.